ஆன்மீக தமிழ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னொரு அற்புதமான ஆலயம். ரொம்ப வண்ண வண்ண கலருக்குள்ள காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் தாங்க. என்னங்க கலர்கள்லாம் இவ்வளோ பெரிய அப்படியே நம்ம சன்னதியே அடர்ந்த வர்ணங்களால் ஜாலங்களால் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம்ங்க. இது நம்ம எங்க பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னாவே, இது பெரும்பாலும் இந்த சுற்றுப்புறம் தூய்மை இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா, ஒரு இயற்கை சூழ்நிலையோட அமைந்திருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய சுத்தம். முதல்ல பேணி காக்குறாங்க இந்த கோயில்ல நான் பார்த்ததுல, சுத்தத்த தான் மேன்மைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எந்த கோயிலுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுல இருக்கக்கூடிய சிலாங்கூர்ல கிளாங் அப்படிங்கிற இடத்துலேருந்து செந்தோசா அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்குறோம். இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய கோவில். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, மூலவருடைய பிரதான கோயில் மூலவர் ராஜராஜேஸ்வரி. அதுக்கு பக்கத்திலேயே இந்த உற்சவர் சிலையும் வைத்து வழிபடுற மாதிரி வைத்திருக்காங்க. கொடிமரத்துக்கு பக்கத்திலே பாருங்க உற்சவர் சிலை. எவ்வளோ அருமையா தத்ரூபமாக, ரொம்ப விசாலமாக இந்த இடத்துலயும் கோயில் வழிபடுறாங்க. கூட்டங்கள் வெள்ளி, செவ்வாவுல பார்த்தீங்கன்னா, கூட்டங்கள் அலைமோதி கொண்டு தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதம் ஆன்மீகம் அந்த பகுதியில இது ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா, தூண்கள் எல்லாம் ரொம்ப கலைநயத்தோடு கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, விநாயகர் பிரதானமா இருக்காங்க. இது சேவர்த்தம் பண்றவங்க, கைங்காரியம் பண்றவங்கலாம் நம்ம ஊர் தொடர்புல இருக்கிறவங்கங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. விளக்கு போடுறது, அந்த தூய்மை பராமரிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப தத்ரூபமா இருந்தது. நான் பார்த்து வியந்தது இது என்னன்னா, இதே ஒரே சன்னதியில வைணவரும் இருக்கிறாரு, சைவமும் தழைத்தோங்குது. பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலங்கள்லயும் நல்ல கூட்டம் இருக்கும். ஏங்க இங்க சிவலிங்கமும் வழிபட்டு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனையும் வைத்திருக்கிறாங்க மூலவர்ல. அதாவது அம்பாளுடைய கருவறைக்கு பின்புறம் இந்த சிவலிங்கம் காட்சியளிக்கிற மாதிரி காட்சி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சுந்தரேஸ்வரராக, மீனாட்சி சுந்தரேஸ்வரராக வைத்திருக்கோம். அடுத்த பக்கத்திலேயே நம்ம வள்ளி தெய்வானையோட வீட்டிற்கக்கூடிய சுப்பிரமணியர் அதுவும் வைத்திருக்காங்க. முருகபெருமான ஆலயமும் காட்சி கொடுக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதுல என்ன ஒரு வரப்பிரசாதம்னா, விளக்கு போடுறோம்னா அந்த விளக்குக்கு தூய்மைக்காக கீழே எண்ணெய் வடிகிறதோ இல்லை அந்த புகையை அடிக்கிறதோ அது இல்லாதபடி பக்குவப்படுத்தி அங்க இருக்கிற அந்த கோயிலை நிர்வாகம் பண்றவங்க செய்து கொடுத்துருக்குறாங்க. பிரதானமாக சுத்தம் அதில் முதன்மையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மூலவருக்கும் உற்சவரு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கற்பக கிரகங்கள் இது எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் சுத்தம் அதிகமாக பேணி காக்கப்பட்டு வருகிறது. அதுதான் நான் வியந்தது. மற்றபடி அமைதி அதிகமாக இருக்கும். ஒரு சத்தமோ ஒரு பேச்சோ ஒரு கோயில் ஆலயத்துக்குள்ள வந்தால் விவாதங்கள் வீண் பேச்சுகள் இல்லை அங்கே இருக்கிற சேவகர்த்தர்கள் பேச்சு எதுவும் இல்லாமல் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த வீதி உலா வரக்கூடிய உற்சவருடைய சிலையை வடிவமைத்து வச்சு வெல்கம்ங்கிற அந்த பூ போல அலங்காரம் பண்ணி அதில் அழகாக வச்சுருக்காங்க. சமயக்குறவர்கள் வச்சுருக்காங்க, நடராஜ பெருமான் இருக்காரு. அது கூட காமாட்சி அம்மன், சிவகாமி சுந்தரி, மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இது எல்லாமே உற்சவ கோலத்தில் வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பெருமாளும் வச்சிருக்கிறாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. இங்கே மாலை போடுற பக்தர்களும் இங்கே வந்து மாலை போடலாம். அதுவும் ஒரு விசேஷம் இந்த ஆலயத்தில். ஒரு ஆலயம்னு இருக்கவுள்ள எல்லா விசேஷங்களும் இருக்கும். ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும்போது இந்த பகுதியில் இந்த ஆலயத்தில் எல்லா இறைவன்களும் இருக்கும் பொழுது அங்கே எல்லா விதமான சாமி கும்பிட்றவங்களும் வருவாங்கங்கிற அந்த நோக்கம் அடிப்படையில் தான் இந்த நிர்வாகத்தினர்கள் அருமையாக அமைத்து வைத்திருக்காங்க. நம்ம போனோம், அங்கே தரிசனம் பண்ணணும். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நவராத்திரியில் நம்ம ஒரு 45 நிமிஷம் நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழிவு கொடுக்கப்பட்டது. அது நம்ம நிறைவாக அவர்களுக்கு செய்தோம். அதற்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய மரியாதையும் நம்மளை வணக்கத்தையும் அந்த இறைவன் பெருமா அந்த சக்தியோட அம்பாளுடைய அனுகிரகத்தால் கிடைக்கப்பெற்றது. அந்த இடத்துல அந்த நிர்வாகத்தினரால் ஒரு 45 நிமிஷம் பேசும் வாய்ப்பும் கிடைத்தது. அற்புதமான அழகான ஆலயத்தை நீங்களும் கண்டு ரசிச்சிருக்கிறீங்க. அந்த பகுதியில் போனீங்கன்னா கில்லாங் செந்தோசாவில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயம், ஸ்ரீ செந்தோசான்னு சொல்லுவாங்க.